தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति एल्लाम वाळी एंगल मोनगुरु वाळी अरुள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இன்று துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 7வது மற்றும் 8வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்ഥാனமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. 4வது அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான ஸ்லோகங்களுள் இந்த 2 ஸ்லோகங்களும் அடங்கும். இந்த 2 ஸ்லோகங்களின் மூலமாக பகவான் தன்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய பிறப்பானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத கடந்த ஸ்லோகத்துல சொன்னார். 6வது ஸ்லோகத்துல அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லி பிரகிருத்திம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா அப்படின்னு எதனால் என்னுடைய பிறவியானது ஏற்படுகிறது, எதை வைத்து என்னுடைய பிறவியை நான் உண்டாக்கி கொள்ளுகிறேன், அத்தனைக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பகவான் ரொம்ப சாலிடான ஆன்சர் பண்ணியிருக்கார். ஆனா இதை புரிந்து கொள்வதற்காக நாம் எப்படிப்பட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தான் விஷயமே அடங்கி இருக்கிறது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்னன்னு கேட்டா சாதுனாம் பரித்ராணாய, நல்லோர்களை காக்கும் பொருட்டும் பிறகு தீயோர்களை அழிக்கும் பொருட்டும் அதன் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் என்னை அவதரித்துக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அவதாரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அவதாரத்தி என்றால் மேலே இருந்து கீழ் நோக்கி வருவதுன்னு அர்த்தம். அப்போ மேலான ஒரு பரம்பொருள் சொரூபமாகிய ஈஸ்வரன் நம்மை பொருட்டு நம் நிலைக்கு இறங்கி வந்து தர்மத்தை நிலைநாட்டுவது என்பது பொருள்படுகிறது. ஆனால் அதனுடைய சூக்ஷ்மமானது 7வது ஸ்லோகத்துல சொல்லிடுறார். யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி, எதற்குமே ஒரு சந்தர்ப்பமானது தேவைப்படுகிறது. அப்போ என்னுடைய பிறப்பு என்பது ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. அந்த சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்றது தமிழ்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறோம், சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையானது எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு சூழ்நிலையானது தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்ப்போம். ஒரு இயற்கையினுடைய சீரழிவுக்கு அதற்கும் ஒரு சூழ்நிலையானது தேவைப்படுகிறது. இப்போ பூகம்பம் வருகிறது, சுனாமி வர்றது, அப்புறம் எரிமலை வெடிப்பது,
பிறகு வேறு ஏதாவது அதீதமான அதிவிருஷ்டி அப்படின்னு சொல்றது, அதாவது வெள்ளப்பெருக்கு எடுத்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, மும்பையிலும் கூட கடந்த வருடங்கள் வந்து வெள்ளம் நிறைய வந்தது. இப்படிப்பட்ட இயற்கையின் மூலமாக ஏற்படுகின்ற பேரழிவும் இறைவனுடைய இந்த அவதார மகிமையில் அடங்கும். இதெல்லாம் நம்ம 11வது அத்தியாயத்துல பார்ப்போம். ஈஸ்வரனுக்கு வந்து 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியறதில்லை, நம்ம மனமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, நம் பெரியவர்களும் அதை நமக்கு புரிய வைப்பது இல்லை. சிறு வயதிலிருந்தே இறப்பை எப்படி எதிர்கொள்வது, நமக்கு தூக்கத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னே நம்ம பெரியவர்கள் வந்து சொல்லுவதில் தவறிவிடுகிறார்கள். அது என்ன சுவாமிகளே, தூக்கத்துல போய் என்ன சொல்லி தர வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னா, நீ தூங்கும் பொழுது தூக்கத்தை மட்டும்தான் முக்கியமான பிரதான காரியமாக செய்ய வேண்டும். ஆனா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, உலகத்துல இல்லாதது பொல்லாதது அத்தனையும் நினைச்சுட்டு தான் எதிர்பார்க்கக்கூடிய கனவுகளினுடைய அந்த சுமைகளோடு தூங்க போனா தூக்கமா வரும்? தூக்கம் என்பது அமைதியாக தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே நாம் இந்த டிவி பார்க்கறதையோ மொபைல் பார்க்கறதையோ அல்லது ஏதாவது படிப்பதையோ தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப என்னத்தான் பண்ணணும் அப்படின்னா, அமைதியா ஜெபம் பண்ணலாம், இல்லை சாதாரணமாக நம்முடைய அந்த தூங்குறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம், இறை சிந்தனையோட பண்ணலாம், அல்லது இறைவனை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனையோட இருக்கலாம். அப்படிங்கும் பொழுது அதை கூட பாகவதம், புராணங்கள் இவைகளை கூட படிக்கக்கூடாது, அதை தூங்குறதுக்கு முன்பு. அதனாலதான் ஜெபம், தியானம் அப்படிங்கிற 2 சமாச்சாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. தூக்கத்திற்கு உன்னை நீ ஏற்பாடு செய்து கொள்ளுகிறாயா அப்படின்னா, தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றது. ஆனா உடல்நிலை மாறும் பொழுது அசௌகரியமாக, அதாவது அனாரோக்கியம் என்று சொல்லப்படுகின்ற ஆரோக்கியம் இன்மை அப்படிங்கிறது, அதாவது நோய் ஏற்படும் பொழுது நமக்கு அப்பொழுது தூக்கத்தினுடைய அருமையும் நம்முடைய ஓய்வினுடைய மகத்துவமும் நமக்கு புரிகிறது. அதனால தான் தூக்கம் என்பது முதலில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி அதை நாம் எதிர்கொள்வது, எப்படி நம்ம தூங்கணும், எப்பொழுது தூங்கணும், எப்படி தூங்க வேண்டும், பிறகு எப்படி விழிக்க வேண்டும், எந்த சமயத்தில் விழிக்க வேண்டும், விழித்தவுடன் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி யாரும் கொடுக்கறதில்லை. சொல்லி கொடுத்தால் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாம் டிவி, மீடியாஸ், மொபைல். இப்போ டிவி கூட தேவையே இல்லை, மொபைல்லையே அத்தனையும் இருக்கிறது. அப்படியே படுக்கையிலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தன்னை இழந்து பார்த்து கொண்டே இருந்தால் ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்மிடத்திலிருந்து போகிவிடும். அதனாலதான் தூக்கத்தை எதிர்கொள்வதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். பகலை, அதாவது ஒரு விழிப்பு நிலை வரும் பொழுது என்னை நான் எப்படி தயார் செய்து கொள்வது. இந்த தியான கிளாஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது, இந்த தியான வகுப்புகளில் நான் சொல்லி தர்றது உலகத்தோட நீ போய் விவகாரம் செய்வதற்கு முன்பு நீ உன்னுடன் விவகாரம் செய்வது என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப நான் என்கிட்ட நான் எப்படி விவகாரம் பண்ணிக்கணும், இது வரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்திருக்கிறார்களா என்ன? ஆன்மீகம் என்பது முதல்ல என்னிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறது. முதல்ல என்னை நான் நிந்தனை பண்ணக்கூடாது, என்னை பெருமையாக நினைத்து சிறுமையாக்கி கொள்ளக்கூடாது, ஆனாலும் சிறுமையாக நினைத்து என்னுடைய பெருமையும் இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் பெரியவர்கள் ரொம்ப அழகாக கட்டமைத்து நமக்கு கொடுத்திருந்தார்கள். அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலை. அப்போ ஒருவன் விழிக்கும் பொழுது, கார்த்தால நான் எழுந்திருக்கும் பொழுது நான் எப்படி எழுந்திருக்கணும், என்னை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைய நாட்களை நான், அதாவது அன்றைய பொழுதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இறைவனுடைய சிந்தனையுடன் எழுந்திருத்தல், இறைவனுடைய. அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்றோம். அது யாருக்கு திருப்பள்ளி எழுச்சின்னா, பகவான் தான் தூங்குறதே இல்லையே, ஞானியே தூங்குறது இல்லை. 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது இல்லையா, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. அப்போ அந்த ஞானிக்கு அடுத்தவர்களுடைய இரவானது பகலாகிறது, அடுத்தவர்களுடைய பகல் இரவு போன்று ஞானிக்கு தென்படுகிறது. அப்படின்னா ஞானி தூங்குவதில்லை.
ஏனென்றால் தன்னுடைய நிஜஸ்வரூபம் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஞானியே தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் பொழுது இறைவன் எப்படி இருப்பார்? அதனால இறைவன் தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்ப திருப்பள்ளி எழுச்சி யாருக்கப்பா அப்படின்னா, திருப்பள்ளி எழுச்சி யார் பாடுகின்றாரோ அவர்களுக்கு. அதுதான் ரகசியம். மிகவும் அழகாக கட்டமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையும். அதனுடைய மகத்துவங்கள் நம்ம புரிந்து கொள்ள அதன் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் அதே போன்று அதனுடைய முக்கியத்துவத்தினுடைய பெருமையும் நமக்கு விளங்குகின்றன. அதனால தான் உன்னை நீ எப்படி ஏற்றுக்கொள்வது, முதலில் நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு நம்முடைய சரியான புரிந்து கொள்ளுதலுடன் அடுத்த உலகத்தோடு எந்த புரிந்து கொள்ளுதலுடன் எந்த புரிதலுடன் நான் விவகாரம் செய்ய வேண்டும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையானது மேம்படுகிறது. அப்படி கடவுள் என்கின்ற தத்துவத்தை எந்த வயதில் ஒரு மனிதனுக்கு புகட்டுவதுன்னு பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு சமுதாயத்திற்கு புரிய வேண்டும். கடவுள் என்கின்ற தன்மை, கடவுள் என்பது உருவத்தில் இருக்கின்றாரா அருவத்தில் இருக்கின்றாரா, அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல புரியாது. இருந்தாலும் அந்த சிறு வயது குழந்தைக்கு நம்ம உருவ வழிபாடாக ஒரு ஃப்ரெண்டாக கொடுக்கலாம். உனக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ இந்த கிருஷ்ணர் பொம்மையை வச்சு கொடுப்பா, நீ இந்த கிருஷ்ணர் பொம்மை கிட்ட சொன்னீங்கன்னா அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தயார்படுத்தணும். அந்த பொம்மையாகவே தான் இருக்கும். ஆனால் இவன் வளர 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 அவன் அந்த செக்யூரிட்டி, பாதுகாப்பு என்பது தன்னுள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணரிடத்திலிருந்து தான் வருகின்றதுன்னு அவனுக்கு புரிஞ்சுடும். பொம்மை ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டாலும் அந்த கிருஷ்ணனிடத்துல பாதுகாப்பு பார்த்தான் இல்லையா, அந்த பழக்கம் இவங்கிட்ட இருக்கும். பிற்காலத்தில் திருமணமாகி அத்தனை கஷ்டங்கள்லாம் பட்டதுக்கு அப்புறம் ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சடனாக வழியில் எங்கேயோ போகும் பொழுது ஒரு கிருஷ்ணர் கோயில் தென்பட அந்த கோயிலுக்குள்ளே போய் பகவான் முன்னாடி நின்ன உடனே இவனுடைய கண்கள் கலங்கும். கண்ணை மூடின உடனே அந்த சிறு வயது கிருஷ்ணன், உள்ளே நிலைநாட்டப்பட்ட கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனுடைய துணையுடன் புரிந்து கொள்ளப்படுவான். இதுதான் இதனுடைய அமைப்பு. அப்ப இறைவனுடைய இன்னொரு பாகம், இன்னொரு பகுதியும் நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லா கேலண்டர்லையும் அல்லது எல்லா சுவாமி படங்கள் எங்கெங்க வைத்திருக்கிறோமோ அப்படியே சௌமியமான வடிவம் தான். அதுதான் இந்த வடக்கும் தெற்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வடக்க பார்த்தா சிவபெருமானையே அப்படியே ஒரு பைல்வான் மாதிரி போட்டிருப்போம், சீரியஸான முகத்தோட. நம்ம இங்கே அப்படியே மலர்ந்த, அதாவது ஒரு குழந்தையினுடைய அல்லது ஒரு மலர்ந்த ஒரு திருமுகத்தோடு தான் சிவபெருமானை பார்ப்போம். அப்புறம் மகாவிஷ்ணு கூட அப்படி புன்னகை பூத்தவராக, அவர் அனந்த சயனராக இருந்தாலும் கூட அப்படி புன்னகையோடு இருக்கணும். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கிறது. பயங்கரமான வடிவமாக உக்ர காளியெல்லாம் இங்கே பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போதான் கொஞ்சம் எல்லாம் உபாசனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு இந்த இறை வழிபாடு மேலேயே, உருவ வழிபாடு மேலேயே நிறைய குழப்பங்களும் பயங்களும் இருக்கின்றன. ஒருத்தர் கேட்கிறார், சிவலிங்கத்தை வீட்டில் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர்களுக்கு மற்ற இந்த எதை குரோட்டன்ஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா, இந்த செடி அந்த செடி அந்த செடின்னு எல்லா செடியும் வாங்கிட்டு வச்சுட்டு அதெல்லாம் யாருக்கிட்டையும் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா செடி வளர்க்குறது நல்லது தானே அப்படிங்கிறது. செடிகள் வளர்ப்பது நன்மைக்கே. ஆனாலும் கூட அந்த விஷயத்தில் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தில் நம்ம யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு அதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா. அதுதான் நமக்கு தோன்றுவது இல்லை. அது ஏன் தோன்றுவது இல்லை அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதை நம்ம காலத்தினுடைய கையில் கொடுத்து விடுவோம். அந்த மாதிரி இறைவனை எப்படி புகுத்துவது, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்காததுனால யதா யதாகி தர்மஸ்ய கிளானிஹி, இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு மனம், தன்னை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மனம். ஏன்னா சாஸ்திர அறிவு இல்லை. சாஸ்திர அறிவு இருந்தால் ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடிகிறது. சாஸ்திர அறிவு துணை இருந்தால் ஒருவன் இந்த சிருஷ்டி என்று கூறப்படுகின்ற இந்த இயற்கையினுடைய இயல்பும் இறைவனுடைய தன்மையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இது எங்கே இல்லையோ அங்கு தர்மத்திற்கு கிளானி, நஷ்டம் ஏற்படுகிறது. இறை நம்பிக்கை இருந்தால் அங்கே தர்மத்திற்கு எதிராக போகும்போதே ஒரு மனசாட்சி அப்பா நீ தவறு பண்றடா அப்பா அப்படின்னு உள்ள இருந்தே சொல்லிடும். அவர் அப்படி அந்த தவறை செய்துட்டாலும் பிற்காலத்தில் அப்படியே அவருடைய அந்த உள்ளமே அவரை திருப்பி கூட்டிட்டு வந்துடும்.
ஆனா இறை பயம் இல்லை, இறைவனுடைய தெளிவு இல்லை, இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றின பயம் இருக்கிறது. நான் எப்படி வாழப் போகின்றனோ அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கிறது. இதுதான் அதர்மத்திற்குண்டான சூழ்நிலை. எல்லா அரக்கர்களையும் எல்லா ராட்சசர்களையும் நம் புராணத்தில் கூறப்பட்ட அத்தனை தீய கதாபாத்திரங்களும் பயத்தின் மேலீட்டினால், மரண பயம், சுப்ரீம் ஃபியர்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிறதுலேயே அதிகபட்சமான, அதாவது அதீதமான பயம் எதை பற்றியது அப்படின்னா தன்னை நான், அதாவது ஒருவருக்கு தன்னை இழந்து விடுவோமோ என்கின்ற பயம்தான். மரணம் என்பது என்னை என்னிடத்திலிருந்து பிரிக்கிறது. அதனால மரணத்தை பார்த்தால் பயம். அந்த பயத்தினுடைய உந்துதலினால் விருப்பம் நிறைய ஏற்பட்டுடும். நான் எப்படியாவது இந்த சரீரத்தை காப்பாற்றி வைக்கணும்பா அப்படிங்கும்போது அது ஒரு வெறித்தனமாக மாறிவிடுகிறது. அந்த வெறியோட தன்னுடைய உடம்பை 1000 ஆண்டுகள் நீட்டித்திருக்க வேண்டும் என்பதற்காக வெறித்தனமாக செய்யப்பட்டதுதான் அசுர செயல்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அதுதான் இந்த யதா யதா அப்படிங்கிற 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. யதா யதான்னா எப்பொழுதெல்லாம் 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 மனிதன் பயத்தினால் மேலோங்கி அதர்மத்தை செய்ய விளைகிறானோ, எப்பொழுதெல்லாம் மனிதன் ஆசையினுடைய மேலீட்டினால் அதர்மத்தை செய்ய விளைகிறானோ, எப்பொழுதெல்லாம் மனிதன் பொறாமையினுடைய மேலீட்டினால், வெறுப்பினுடைய மேலீட்டினால், தன்னுடைய துக்கத்தினுடைய மேலீட்டினால் தர்மத்தில் நுழைகிறானோ, துக்கம் அதிகமா இருக்கிறது, என்னால தாங்க முடியல, அதனால என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா அங்க போய் மதுவை அருந்த போகின்றேன்னு போயிட்டா அது அதர்மம் ஆகிடுது. இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள். அதர்மத்திற்குண்டான சூழ்நிலைகள் எங்கு நிகழ்கிறதோ அங்கு தர்மமானது குறைந்து பட்டு போகிறது. அப்போ பயமும் கவலையும் கோபமும் ஆதங்கமும் பொறாமையும் இவைகள்லாம் எந்த மனதில் புத்தியில் இருக்கின்றனவோ அங்கிருந்து என்ன காலியாயிடும்னு கேட்டால் தர்மத்தினுடைய சிந்தனையும் தர்ம செயல்களும் அது அழிந்து பட்டு போய், அப்போ என்ன ஆகும்? அழிவானது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பது பொருள். அதைத்தான் பகவான் சொல்றார். அபியுத்தானம் அப்படின்னாக்கா அது எழுச்சி, தர்மத்தினுடைய எழுச்சிக்கு நேரம் வந்து விட்டதுன்னு. அதை இறை சக்தி என்று கூறப்படுகின்ற கடவுளினுடைய அருள் அது கண்டிப்பாக இந்த தீய விஷயத்தை அழித்துவிடும். இப்போ ஏன் பகவான் துரோணர், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் இவர்கள் அத்தனை பேரையும் ஏன் கொல் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னா, அவர்கள் அத்தனை பேரும் தர்மத்தினுடைய சூழ்நிலைக்கு கைப்பாவைகளாக மாறிவிட்டார்கள். துரியோதனுடைய உள்ளம் பூரணமாக தர்மத்திலிருந்து விலகி அதர்மம் மட்டுமே வாய்க்க பெற்ற இந்த உள்ளமாக மாறிவிட்டது. அதுல கொஞ்சம் தர்ம சிந்தனை கொண்ட கருணனும் அதில் அடக்கமாகிவிட்டான். அப்படிங்கும் பொழுது அது முழுமையாக வேறறுக்கப்பட வேண்டும். அதுதான் இயற்கையினுடைய நியர்த்தி. அந்த நியத்தி தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆக என்னுடைய ஆசையினால் உந்தப்பட்டு நான் ஒரு செயலை செய்யும் பொழுது அது தர்மத்திற்கு உகந்ததான்னு பார்த்து பண்ணணும். அதர்மமாக சம்பாதித்த, கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதர்மமாக சம்பாதித்த செல்வத்தினால் கட்டப்படுகின்ற வீடு அந்த கட்டுபவருக்கு நிம்மதியை தருமா அப்படின்னாக்கா பதில் உங்க கையிலேயே இருக்கிறது, தராது. அதுல தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஏக்கத்தோட பார்த்தாலும் தராது. அதுதான் முடிவு. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு அது ஒரு 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 பரம்பரைக்கு, ஒரு வம்சாவளிக்குண்டான ஒரு இருப்பிடம். அது தந்தைக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன், எள்ளு பேரன். அப்போ இந்த மாதிரி ஒரு வம்சத்திற்குண்டான அந்த வீட்டை கட்டுவது என்பது புண்ணிய பலனினால் கட்ட வேண்டும், பாபத்தினுடைய பலனினால் கட்டப்படக்கூடாது. சூழ்நிலை அங்க மாறிடும். வீடு, கிரகம் என்பது புண்ணியத்தை, அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய, தர்மத்தை செயல்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சூழ்நிலையை மாற்றிடக்கூடாதப்பனே. அதனாலதான் தினந்தோறும் விளக்கு ஏற்றப்பட வேண்டும்னு சொல்றோம். ஏன்னா சூழ்நிலை மாறிடக்கூடாது.
சூழ்நிலையானது விஷத்தன்மை அடைந்து விடக்கூடாது. புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது அக சூழ்நிலைக்கு காரணமாகிறது. அதே போல அகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் காரணமாகிறது. அதனால வெளியில சூழ்நிலை ரம்யமாக இருந்தாதான் உள்ளே சூழ்நிலை ரம்யமாக இருக்கும். உள்ளே சூழ்நிலை ரம்யமாக இல்லைன்னாக்கா வெளியில் இருக்கக்கூடிய ரம்யத்தையும் கெடுத்துடும். அதனால வீட்டில் நல்லவர்களுடைய படங்களும் தெய்வங்களுடைய படங்களும் தெய்வ சாநித்தியமும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வத்தினுடைய சிலைகள் அத்தனையுமே நாம் வடிவமைத்து வைத்திருக்கின்றோம். தர்மத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்முடைய சனாதன தர்மமானது, அதாவது நம்முடைய இந்த சமயமானது மிகவும் ஆழமாகவும் அதே போன்று அழகாகவும் நமக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்து இருக்கின்றது. விரதங்கள் கடைபிடிக்கணும். விரதங்கள் எதற்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னாக்கா தர்மத்தினுடைய சூழ்நிலை இருக்கணும். சரீரத்தில் அதர்மத்தினுடைய சூழ்நிலை வளர வளர நோய் என்கின்ற அந்த அரக்கன் வந்துடுவார். அதே போல வீட்டை சுற்றிலும் சூழ்நிலைகள் மிகவும் அழகாக அமைக்கப்பட வேண்டும். மொபைல்லையே கொண்டு போய் தன்னுடைய லைஃப்பை ஒப்படைச்சுட்டா அங்கே என்ன தர்மம் இருக்கும்? சொல்லப்போனா இந்த மொபைல் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை துளைக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது பாசிட்டிவாக பயன்படுத்த வேண்டும். அதை கட்டுப்பாடாக இருந்து பாசிட்டிவாக பயன்படுத்தினாதான் அது நமக்கு நன்மையை புரியும். அதை தான் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டார், இந்த தர்மத்தினுடைய சூழ்நிலை ஏன் கெடுகிறது அப்படின்னாக்கா மனிதனுடைய பயம், ஆசை, கோபம். பயம் ஏன் வருகிறதுன்னு கேட்டால் அஜ்ஞானம், அறியாமை, அதை பற்றிய முழுமையான அறிவின்மை. நீ இறைத்தன்மையுடன் இணைந்தவன்னு சொல்லி புரிந்து கொண்டால் நமக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்கிறது. அதை நம்ம அதை புரிந்துட்டோம்னா அது நம்மளை அழிக்காமல் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுத்துன்னா சத்தியமேவ ஜெயத்தே நான்றுத்தம்ங்கிறதனுடைய அர்த்தம் புரிஞ்சிடும். அதாவது உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், சத்திய வஸ்துவே வெல்லும். இந்த அசத்தெல்லாம் அதாவது அசத்துனாக்கா அதர்மமாக கட்டப்பட்ட அனைத்தும் தோற்றுவிடும். அதனால தான் தர்மத்தை நிலை பெற்றுடு. ஆனால் தர்மம் என்றைக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. அதர்மம் தான் அப்படியே கண்ணை பிடிச்சி இழுக்கும் நம்மளை. அது புலன்களினுடைய போக்கு, கர்ம பலன்களுடைய அடிமையாக இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய சரீரம், மனசு, புத்தியவே கேட்கப்படாது. தர்மம் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ, இப்போ இது மார்கழி மாதம் இல்லையோ, இந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால 5:30 மணிக்கு கோயிலுக்கு போயிடணும். அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சுடும். புத்தி சொல்லுகிறது, மனசு சொல்றது, உடம்பு கேட்கல, நோய்வாய்ப்பட்டிருந்தா அது வேற விதிவிலக்கு. மற்றபடி எழுந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு டக்குன்னு கோயிலுக்கு போயிடணும். அதே போல் மார்கழி மாதம் நேரத்தோட தூங்கவும் போயிடும். 10 மணிக்கு மேக்சிமம் 10:30 மணிக்கு தூங்க போயிடும். இதுதான் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு செயல்கள் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்திற்கு இன்றைய வகுப்பிலும் கடந்த வகுப்பிலும் நாம் ஓரளவுக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழியில் அர்த்தத்தை பார்க்க முடிந்தது. அடுத்த ஸ்லோகத்திற்கு போயிடுவோம். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இந்த ஸ்லோகம் இந்த கடந்த 3 ஸ்லோகங்களினுடைய பிரயோஜனம் மற்றும் அந்த 3 ஸ்லோகங்களுடைய சூக்ஷ்மங்கள் என்ன என்பதை நமக்கு விளக்கக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. பகவான் சொல்லுகிறார், இப்போ நீ என்னுடைய பிறப்பினுடைய அமைப்பையும் அதனுடைய கட்டமைப்புன்னா ஏன் பிறவி, பகவான் ஏன் பிறவி, மனித பிறவியாகவோ அல்லது மற்ற அவதாரமாகவோ ஏன் நேரெடுக்கிறது என்கின்ற அந்த காரணத்தை புரிந்து கொண்டால், மேலும் பகவானுடைய கர்மத்தினுடைய இயல்பையும் புரிந்து கொண்டால் என்ன வித்தியாசம் அவருடைய பிறப்புக்கும் நம்முடைய பிறப்பிற்கும்? அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சாப்பிட்டு இருப்பார்? அவர் அர்ஜுனன் என்ன சாப்பிட்டானோ அதே தான் சாப்பிட்டு இருப்பார் இல்லையா? அப்போ எதில் வேறுபடுகிறார்கள் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் கர்ம பலனை அனுபவிப்பதற்காக மாயையினுடைய பிடியில் மனித பிறவியாக பிறக்கின்றார்கள். இறைவனுடைய அவதாரம் மற்றவர்களுடைய புண்ணிய பலனை கொடுப்பதற்காக, மற்றவர்களுடைய பாப பலனையும் வேறு அறுப்பதற்காக,
மாயையை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு அவர் பிறக்கின்றார். அப்படின்னா ஒருத்தருக்கு மாயை என்பது எஜமானியாக இருந்து அவரை அடிமையாக்குகிறது. ஆனால் இறைவன் மாயைக்கு எஜமானனாக இருந்து மாயையை பயன்படுத்தி தன்னுடைய இந்த செயல்களை செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையானது தர்மம் செய்தால் மட்டுமே நமக்கு உறுதுணை புரியும் என்பதுதான் இதனுடைய முடிவு. அது மட்டுமல்ல, இந்த என்னுடைய திவ்யமான அந்த வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியம். என்னுடைய திவ்யமான அப்படின்னா தெய்வீகமான பிறப்பினுடைய ரகசியத்தையும் என்னுடைய கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தையும் எவன் ஒருவன் சாஸ்திர ஞானத்துடன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன் தன்னுடைய கர்ம பலனிலிருந்து விடுதலை அடைகிறான். அவனுக்கு மறுபிறவி என்பது ஏற்படுவதில்லை. எவ்வளவு பெரிய பிரயோஜனம்! பகவத்கீதை படித்தா சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு கேட்கறது பல பேர். பகவத்கீதையை 4 வாரத்தில் முடிச்சுடலாமா அப்படின்னு கேட்கறது பல பேர். பகவத்கீதை என்னத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது பல பேர். பகவத்கீதை உன்னுடைய ஜென்மத்தையே வேறு அறுக்குமப்பா, உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குமப்பா. நீ கொஞ்சம் இறைவனுடைய பிறந்த நாளை ஆராய்ச்சி பண்ணினேன்னா, அவருடைய அந்த ரகசியத்தை ஆராய்ச்சி பண்ணி சாஸ்திரோக்தமாக ஹிஸ்ட்ரியா போயில்லை, அதாவது கிமு ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததுன்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக பூமியிலிருந்து இது எடுக்கப்படுகிறது அது எடுக்கப்படுகிறதுன்னு கேட்டால், பூமி என்பதே இருக்கிறதையெல்லாம் அது சாம்பலாக்கக்கூடிய ஒரு இயல்பை கொண்டது. அதில் கற்கள் இருக்கின்றன அப்படின்னா அது நல்லது. ஆனால் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. இறைவனுடைய மகிமையையும் அவனுடைய பெருமையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவத்கீதை, பாகவதம், புராணங்கள், வேதங்கள் போன்ற இந்த இறை நூல்களை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படி தத்துவத்தகா அப்படிங்கிறதுக்காக நான் அர்த்தம் சொல்கிறேன். தத்துவத்தகான்னாக்கா சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு எவன் ஒருவன் என்னுடைய பிறப்பினுடைய சூக்ஷ்மத்தையும் கர்மத்தினுடைய சூக்ஷ்மம் அப்படின்னா என்ன பாருங்களேன். கர்மத்தினுடைய சூக்ஷ்மம்னா என்ன? நம்ம எதற்காக நம்மளுடைய கர்மத்தை செய்கிறோம்? நம்முடைய வயிற்றை காப்பாற்றுவதற்காக, வயிறை வளர்க்கறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் அப்படியா பண்ணினார்? எப்பொழுதெல்லாம் பாண்டவர்கள் பிரச்சனையில் இருந்தாரோ ஓடி ஓடி வந்தார். அவருக்கு தனியார் அரசாங்கம் இருந்தது, அவருக்கு தனியார் ராஜாங்கம் இருந்தது. திரௌபதி இங்கே மானபங்கப்படுத்தப்படும் போது கிருஷ்ணான்னு சொல்லி அணர்னோடனே அங்கிருந்து ஓடி வந்துட்டாரா இல்லையா? அப்போ யார் யாரெல்லாம் தன்னிடத்தில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை இத்தனை பேரையும் காப்பாற்றுவது அவருடைய தொழில், அவருடைய நோக்கம். அதைத்தான் அடுத்தவர்களுடைய கர்ம பலனை கொடுப்பதற்காக, அடுத்தவர்களை பாப்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, பாப்பத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை அகற்றுவதற்காக, இதற்காகத்தான் அவருடைய கர்மமானது அமைகிறது என்கின்ற சூக்ஷ்மத்தை யார் ஒருவன் சாஸ்திரத்தின் துணை கொண்டு புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த பிறவியில் உடனே ஜீவன் முக்த நிலையை அடைகிறான். இந்த பிறவி முடியும் பொழுது அவனுக்கு முழுமையான விதேக முக்தியானது கிடைக்கிறது. மீண்டும் அடுத்த ஜென்மமானது அவனுக்கு இருப்பது இல்லை அப்படின்னு ஒரு மாபெரும் பிரயோஜனத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிக்கின்றார். அப்போ இந்த கடந்த 4 ஸ்லோகங்கள் 6, 7, 8, 9 இந்த 4 ஸ்லோகங்களிலும் பகவானுடைய அவதார நோக்கம், அவதாரத்தினுடைய விதம், அவதாரத்தினுடைய பிரயோஜனம், அதனுடைய செயல்பாடு இத்தனையும் சூக்ஷ்மங்களாக ரகசியங்களாக நமக்கு விளக்கப்பட்டன. இது அத்தனையும் நம்ம மீண்டும் மீண்டும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை உய்வித்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் எல்லாம் வல்ல அம்பிகையும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வர சுவாமிகளும் அதற்கு உறுதுணையாக நின்று நம் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மி ஷோடசலக்ஷ்மி கட்டாட்சங்களையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.